அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாட்டு மக்களிடம் இன்றிரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். பெஹல்காம் தாக்குதல் சம்பவம், அதைத் தொடர்ந்து இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதிலடி தாக்குதல் என்பன போன்ற பல்வேறு விவகாரங்களை தொடர்ந்து முப்படைகளோடு தொடர் ஆலோசனையில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு அவர் நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, மேலதிக விவரங்கள். பிரதமர் மோடி இன்று இரவு 8 மணிக்கு மக்களிடையே உரையாட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்கள், அதனுடைய அந்த தாக்குதல் நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி இன்று 8 மணிக்கு மக்களிடையே உரையாற்ற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெஹல்காம் விவகாரம் மற்றும் அதற்கு அடுத்தபடியான தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியாவுடைய முப்படைகளும் நடத்திய அந்த ஒரு எதிர் தாக்குதல், அது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் நடத்திய நிலையில் தற்பொழுது இன்று அதிகாரப்பூர்வமான ஒரு உரையை பிரதமர் மோடி இன்று இரவு 8 மணிக்கு நிகழ்த்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்தளவில் இந்த இந்தியாவுடைய எதிர்த்தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான ஒரு 2 அல்லது 3 முறைகளுக்கு மேலாக அந்நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் ஏற்கனவே அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பேசியிருந்த நிலையில் தற்போது முதல் முறையாக இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் அவர் மக்களிடையே உரையாற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சகம், மத்திய கேபினெட் அமைச்சகம் என பல்வேறு அதிக அமைச்சருடன் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக கடுமையான ஒரு ஆலோசனைகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவத நிலையில் தற்பொழுது முதல் முறையாக இந்த தாக்குதல் நிறுத்தத்திற்கு பிறகு பிரதமர் மோடி மக்களிடையே உரையாற்றியுள்ளார். இன்று இரவு 8 மணிக்கு அந்த அதிகாரப்பூர்வமாக அவர் உரையாடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை முதலும் மத்திய பாதுகாப்பு அமைச்சரினுடைய உயர்மட்ட குழுவினுடைய கூட்டம் என்பது இன்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. அதற்கு பிறகாக முப்படைகளுடைய அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பும் சற்று நேரத்திற்கு முன்னதாக நடைபெற்ற நிலையில் எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்வதற்கு இந்தியாவுடைய படைகள் தயாராக இருப்பதாக முப்படை அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாத போக்கை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தை நேற்று பிரதமர் மோடி தன்னுடைய கேபினெட் சகாக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கூறியிருந்ததாக ஒரு தகவலானதும் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி மக்களிடையே உரையாட உள்ளார். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அந்த DGMO, அதாவது ராணுவ நடவடிக்கைகளுக்கான அந்த ஒரு இயக்குநரகம் மட்டத்திலான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி வாயிலாக நடைபெறவிருக்கும் நிலையில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு சரியாக 8 மணிக்கு பிரதமர் மோடி மக்களிடையே உரையாட உள்ளது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த உரையாடல் நிகழ்த்தும் பொழுது பல்வேறு தகவல்களை பிரதமர் மோடி அதில் குறிப்பிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான குறிப்பாக தீவிரவாத போக்கிற்கு பாகிஸ்தானுடைய ஆதரவு என்பது இருக்கும் சமயத்தில் அதற்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு கண்டனங்களையும் கருத்துக்களையும் பிரதமர் மோடி இன்றைய அந்த மக்களிடையே ஆற்றியுள்ள அந்த உரையின் பொழுது முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான இந்தியாவுடைய முப்படைகளுடைய செயல்பாடுகள் குறித்த அந்த ஒரு கருத்தையும் அவர் இன்றைய அந்த உரையின் பொழுது அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய ராணுவம் மற்றும் விமானப்படைகள் மற்றும் கடற்படையுடைய இந்த சக்தி என்பது எவ்வளவு இருக்கிறது, அதனுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு மேம்பட்டுள்ளது என்பது தொடர்பான பல்வேறு அம்சங்களையும் அவர் இன்றைய அந்த உரையின் பொழுது முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லைப்புற மக்களுக்கான ஒரு கருத்தையும் அவருடைய பாதுகாப்பிற்கான தேவைகளையும் மேம்படுத்துவது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் பிரதமர் மோடி இந்த உரையின் பொழுது கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மத்திய அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த ஆலோசனைகளுக்கு அனைத்தையுமே கடந்த ஒரு அதிகாரப்பூர்வ மிக முக்கியமாக தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாக பிரதமர் மோடியுடைய இன்றைய உரை என்பது இருக்கும் என்ற ஒரு கருத்தை தான் மத்திய அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று இரவு சரியாக 8 மணிக்கு பிரதமர் மோடி மக்களிடையே உரையாற்ற உள்ளார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி உரையாற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ இந்த விவகாரம் தொடங்கியதில் இருந்தே இது தொடர்பாக பிரதமர் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கை முன்வைத்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு பிரதமர் நாட்டு மக்களிடம் பேச இருக்கிறார். இப்போ இதை தொடர்ந்து இந்த கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்படுவதற்கான தேவை இருக்குமா? நிச்சயமாக, அதாவது பொதுமக்களிடையான ஒரு உரை என்பதை நிகழ்த்தினாலும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் என்றதை பொறுத்த